நமசிவாய. கடகராசி அன்பர்கள், கடக லக்ன அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடகராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும், அல்லது 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மகரத்தில் இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். 5 கிரக சேர்க்கை என்பதை பற்றி நம்ம பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 2 நாட்கள் தான். அதுக்கப்புறம் வந்து 5 கிரக சேர்க்கைங்கிறது ஒரு 4 கிரக சேர்க்கைங்கிறது தான் தொடர்ந்து வரக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடகராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கு இந்த கிரக சேர்க்கைங்கிறது. ஸோ இப்போ இந்த 7ஆம் இடத்துல சூரியனும் இருக்கார். அதாவது இரண்டு கதிபதியானவர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, உடல் ரீதியாகவோ வேற ஏதாவது விஷயத்துக்கு நம்ம பயந்துக்கணுமானா அப்படி பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பணம் வந்து பல்வேறு விதமாக அள்ளி கொட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா கண்டிப்பா சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு. அதே நேரத்திலே நம்ம வேற எதுக்கு தான் நம்ம இந்த டைம்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட், பார்ட்னர்ஷிப் ரிலேட்டட், ஸ்பௌஸ் ரிலேட்டட் இந்த விஷயங்கள்ல வீட்டுல சத்தம் கேட்குமானா கொஞ்சம் நல்லாவே கேட்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதனால தேவையில்லாத ரப்பிங்ஸ் நம்மளுடைய பெட்டர் ஆஃபோட இல்லாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய், சூரியன், சுக்கிரனும் சரி, புதனும் 4 பேருமே இருக்காங்க இல்லையா. 5 கிரகம் அப்படிங்கும் போது உங்களுக்கு சந்திரன் வந்து ஒரு 2 நாள் இருந்திருப்பாரு. உங்களோட ராசி அதிபதி அவர் ஒரு 2 நாள் இருப்பார். அந்த டைம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். வேணா பெரிய லெவலில் வந்து பார்த்தோம்னா ஒரு சனி ராகு சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இல்லாத இந்த ஒரு 5 கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்போது நமக்கு மன ரீதியான கலக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலே வராது. அதே சமயத்துல கொஞ்சம் எனர்ஜி லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம வந்து ஒரு ஆங்கர் அப்படின்ற மாதிரியான நம்ம விஷயமா இல்லைனாலும் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு ஆக்டிவ்னஸ் அப்படின்றது ஒரு 1 or 2 days உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து உள்ளுக்குள்ளே யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டங்கள் வரலாம். மெயினா வந்து பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்க ரொம்பவும் கவனமாக இருப்பது, அதே போல் வந்து நடந்து கொள்வதும் கவனமாக நடந்து கொள்வது, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களோட கொலீக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஐடில எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கூட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்குமே கவனமாக அவங்களை ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் மட்டுமே வரும். ப்ரொமோஷன் இந்த டைம்ல கண்டிப்பான முறையிலே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். கெரியர்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வந்து பார்த்தோம்னா வேறு இடத்திற்கு, நல்ல இடத்திற்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்புமே இந்த ஒரு டைம்ல கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். மற்றபடி மெயின் விஷயம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லணும்னா கடகராசினருக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் விஷயங்கள் தான். இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துறீர்கள் என்றால் அற்புதமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்க வந்து இந்த கல்கருடன் கோயில்னு சொல்லுவோம். அந்த கல்கருடன் கோயில் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கல்கருடன் கோயில் இருக்கக்கூடிய தாயாரை போய் தரிசித்து வந்து வந்தீர்கள் என்றால் எல்லா விஷயமுமே, ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் நடந்தாலும் அந்த விஷயமே பனி போல் விளைவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.